ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தூய மார்க்கு ஆலய திருச்சபையின் சார்பிலே அன்போடு வாழ்த்துக்களை குறிப்பிடுவது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அரசாங்கத்தின் மூலமாக முழு ஊரடங்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது. ஆகவே நாம் இல்லங்களுக்குள்ளாக நாம் காணப்படுகின்றோம். இந்த நிலைகளிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இந்த அலைபேசி வாயிலாக நீங்களும் ஆண்டவரோடு தொடர்புடையவர்களாக மாறும்படியாக கர்த்தரை துதிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான ஒரு நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளை காணும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாட்களெல்லாம் கிருபையாக எங்களை தாங்கினீர், ஏந்தினீர், சுமந்தி தப்புவித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான கர்த்தருடைய நாளை நாங்கள் காணும்படியான சாய்க்கத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரை உம்மை துதிப்பது நல்லது. நீர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவர், இந்த நாளிலும் உம்மோடு நாங்கள் தொடர்புடையவர்களாய் மாறும்படியாக, உம்முடைய நன்மைகளை நாங்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வழியாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, இந்த பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. நாங்கள் நிற்பது, நடப்பது, எழுந்திருப்பதெல்லாம் உம்முடைய கிருபையை உணர்ந்து பார்க்கிறோம். கொடிதான காலகட்டத்திலும் கொரோனா வைரஸ் பரவுகிற இந்த காலகட்டத்திலே முழு ஊரடங்காக ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே அனுசரிக்கும்படியாக நிர்ணயிக்கப்பட்ட நிலைகளிலே இதோ இந்த நேரத்தில் உம்மை நோக்கி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரின் மத்தியிலே பிரசன்னராய் இருந்து நீரிலே ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை தொடக்கத்தில் முடிவு வரைக்கும் நீர் ஆண்டு நடத்தும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனை கீதங்கள் 663, கீதங்கள் கீர்த்தனைகள் 412. ஆராதனை கீதங்கள் 663, கீதங்கள் கீர்த்தனைகள் 412. போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். Hallelujah.
தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்டே ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களுக்கு இடித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவிவிடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்து நல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வு அடையாமல் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவாங்க. ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஆண்டவருக்கு ஜெபிப்போம். பாவங்களை மன்னிப்பதற்கு கர்த்தர் தயவு பெருத்தவராக இருக்கிறார். இருக்கிற வண்ணமாகவே என்னிடத்தில் வா என்று அழைக்கிறார். இருக்கிற வண்ணமாகவே நீ வா. உன்னை மகனாக, உன்னை வேலைக்காரனாக எந்த நிலையிலே வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். நீ நினைக்கிறபடி உன்னை வேலைக்காரனாக அல்ல, நான் என் மகனாகவே என்னை ஏற்றுக்கொள்வேன். உன்னை என் மகனாகவே நான் ஏற்றுக்கொள்வேன். ஆண்டவர் நம்மிடத்தில் நம்மை அழைக்கிறார். பாவத்தின் மூலமாக தெய்வ உறவை இழந்தோம். பாவத்தின் மூலமாக தெய்வ சமாதானத்தை இழந்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை பின்னிட்டு போனோம். மறுபடியும் ஆண்டவர் நம்மை புதுப்பிக்க அழைக்கிறார். மறுபடியும் ஆண்டவர் புதுப்பிக்கும்படியாக நம்மை அழைக்கிறார். அவருடைய சமூகத்தில் இருக்கிற குற்றங்களை அறிக்கை செய்வோமா? பொதுவான பாவ அறிக்கை ஜெபம். சர்வ வல்லமுள்ள விழுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழியில் அழிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நீர் பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகள் பொறுமையாயும் பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்கள் ஒவ்வொருவரை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சர்வமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவி மோசனத்தை மன்னிப்பை கூறியிருக்க நம்முடைய படிவடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அறிவிச்சிருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி நம்ம பரிசுத்த சுவிசேஷத்தில் உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து மோசனம் செய்கிறார். ஆகியால் கடைசியிலே வந்து தீ ஆண்டு சேரத்தக்கதான் இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாய் இருக்கவும், இனி உயிரோடு இருக்க நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ள நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலை நம்முடைய பரிசுத்தாவை அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே,
நாமம் சுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள அப்பத்தை சென்றுதான் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செலுத்துகிறோம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, உதிர்களை திறந்திருடும். தேவனே, ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறையாக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டதான சங்கீதம் 147. சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் வளத்தில் விருப்பமாகிறார். பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசலின் கால்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமாக்கி அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை உருவ பண்ணுகிறார். தண்ணீர்கள் போலும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்வதில்லை, நியாயங்களை அறியாமல் போகிறார்கள் என்று எண்ணுகிறார். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபாடம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. மறுநாள் மோசே ஜனங்களை நியாய விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமை துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீ ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீ ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமை துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும்
அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றார். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காகவும் விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்கும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடு கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றார். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தார். மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினார். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசேயிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறிய காரியங்களெல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான் என்பதே வாசிப்படியாக குறிக்கப்பட்ட வேதவானம் வாசித்தாயிற்று. பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரை திருமண்டலம் கிறிஸ்திய நகரம் சேகரம் கிறிஸ்திய நகரம் தூய மார்க்கு ஆலய சபையைச் சேர்ந்த திரு டி. தாமஸ் அவர்கள் குமாரத்தி டி. மெர்சியும், தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சாவூர் திருமண்டலம் தவளப்பாளையம் சேகரத்தை சார்ந்த திரு டி. பற்றுராஜன் அவர்கள் குமாரன் டி. டேனிஸ் இஸ்ரவேலும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ள போயாற்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் செய்யக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது உண்டென்று உங்கள் யாராவது அறிந்திருந்தால் அதை சேகர குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. விவாகம் செய்ய இருக்கின்ற மணமக்களுக்காக தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று உணர்ந்து ஏற்ற துணையை கொடுத்து குடும்பமாக இணைத்து ஆசீர்வதிக்கின்றேன். இப்பொழுதும் பேர் வாசிக்கப்பட்ட மணமக்கள் உடைய திருச்சமூகத்தில் புதிய குடும்பமாக இணைக்கப்பட்டு உடைய நன்மையினால் நிரப்பப்பட்டு ஆண்டவருக்கு உகந்த சாட்சியுள்ள குடும்பங்களாக திகழ்கவும் பக்தியுள்ள சந்தைகளை உருவாக்குவோம். தேவரே, உடைய பிள்ளைகள் வழியாக உடைய நாம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் இரக்கம் செய்திடணும். திருமணத்திற்காக பெற்றோர் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து காரியங்களை நன்மையினால் நிரப்பும்படியாம் தடையில்லாதபடி எல்லாவற்றையும் கர்த்தர் சீரும் சிறப்புமாய் நடத்தி பிள்ளைகளை உடைய நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமரத்து உற்பத்தி பிறந்தார்.
பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தை எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபை, பரிசுத்தவானுடைய ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரதமாய் குற்றங்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகளை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடர்களே. ஆமென். வாழ்வழிக்கும் வல்ல பிதாவே, எங்களுக்கு தந்திருக்கின்ற தாளந்துகளுக்காக, திறமைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். நீர் அருளின உலகத்தின் வாழ்வாதாரங்களுக்காகவும் வளங்களுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் பொறுப்புகளை உணர்ந்து வாழவும், பகிர்ந்து வாழவும் கிருபை தந்துள்ளவராக உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்ந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாதானத்துக்கு காரணமும் ஏக சிந்தி விரும்பும் தேவனை அறிவது நித்திய ஜீவன். உம்மை சேவிப்பதுமே சுயாதீனம். தேவனை தஞ்சமாய் கொண்டிருக்கிற தடியராக நாங்கள் எந்த விரோதனை வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்லமையினால் எங்களை காப்பாற்றுகிறோம். ஆமென். மறுபடியும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. அருளுரைக்கு ஆயத்தமாக ஆராதனைக்கு நீங்கள் 645, கீதனை கீர்த்தனைகள் 386. ஆராதனை கீதங்கள் 645, கீதனை கீர்த்தனைகள் 386. நல் மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சணிய வீரரே என்ற பாடல். பாடலை தொடர்ந்து கிறிஸ்டியா நகரம் சேகரத்தினுடைய உதவி குருவானவர் அருள்திரு பி. ஆசா தேவராஸ் அவர்கள் ஆண்டுடைய அருட்செய்தியை நமக்கு வழங்குவார். So
பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எல்லாரையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் நம்முடைய குடும்பங்களிலும் அகில உலகங்களில் எல்லா மக்களுடைய வாழ்வில் பெருகுவதாக. அவரே நம்மை இன்னும் மட்டும் நடத்தியிருக்கிறார், இனிமேல் நடத்துவார். அவரை நம்பி வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான கர்த்தருடைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை நடைபெற்ற சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வேத பகுதியிலே இன்றைக்கான சத்திய வசனம் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களையும் நேசித்து தேடி வந்து ராஜாக்களாக ஆசாரியர்களாக உம்முடைய அன்பை புண்ணியத்தை அறிவிக்கும்படியாக எங்களை எல்லாம் மாற்றி நீங்கள் அன்பு தகப்பனே நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வுலகில் எங்களை பாவங்களிலிருந்து விடுவித்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். பரலோக வாழ்க்கையிலே நாங்களும் போய் சேர வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே நாங்களும் எங்கள் பொறுப்பை உணர்ந்தவர்களாய் செயல்பட உதவி செய்கிறது. இந்த நாள் கர்த்தருடைய நாளையா, இந்த கர்த்தருடைய நாளிலே நாங்கள் எங்கள் பொறுப்பை உண்மையாய் உணர்ந்து கொள்ளவும், எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உண்மையாக உமக்காக உடைய ராஜ்யத்தின் பணிக்காக நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்கிறது. இந்த நெருக்கடி காலங்களிலே எங்களுக்கு நீ உதவி செய்வேன் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்திலும் செயல்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த இறுதியான கர்த்தருடைய நாளிலே நாம் தெரிந்து கொண்ட வேத வசனத்தை நாம் யாவரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் இந்த 18ஆம் அதிகாரமானது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று செங்கடலை கடந்து அவர்கள் வனாந்திரத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மோசே இவர்களை விடுவிக்கும்படியாக தேவனால் அனுப்பப்பட்ட தாசர். இந்த மோசே இவர்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது நடக்கிற காரியம் என்னவென்றால், மக்களுக்கு தெரிந்த ஒரே தலைவர் யார் என்றால் மோசே மாத்திரம்தான் தெரியும். ஏனென்றால் மோசே தான் இவர்களை விடுதலைக்கு நேராக வழிநடத்தினர், ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டவர். எனவே மக்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு விடுதலைக்கு மிக முக்கியமான காரணமான இந்த மோசையை தேடி வர ஆரம்பித்தார்கள். எதற்காக? சின்ன பிரச்சனை என்றாலும் வந்து மோசே இடத்துல சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒருவர் சொல்லார்கள், இருவர் சொல் 3 மாதத்திற்குள்ளாக, அதாவது 19ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவத்திற்கு அடுத்ததாக நடந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் மாதம் 1ஆம் தேதி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே இதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 3 மாதத்துக்குள்ளே எந்த சிறிய பிரச்சனையானாலும் மோசையை தேடி வருகிற ஒரு வழக்கத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் உண்டாக்கி விட்டார்கள். அப்போ ஒரு சிறிய குடும்பத்திலே சிறிய காரியத்தை செய்வதற்கு ஒரு கணவன் மனைவியும் பலவித போராட்டங்களை சந்திப்பதுண்டு. ஆனாலும் 6 லட்சம் புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க ஒரு 30 லட்சம் பேர் என்ன செய்திருப்பார்கள், இருந்திருப்பார்கள். புருஷன் மாத்திரம் 6 லட்சம் பேர், அதற்கு பெண்கள் பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு பெருந்திரள் கூட்டம். இந்த பெருந்திரள் கூட்டத்தின் மக்கள் இந்த மோசையை தேடி வர ஆரம்பித்தார்கள். தங்கள் பிரச்சனை தீர வேண்டும், தங்களுக்குள்ளே இருக்கிற சிறிய சிறிய பிரச்சனைகளையும் மோசையிடத்தில் சொல்ல ஆரம்பித்தார்கள். பெரிய பிரச்சனைகள் கொண்டு வந்தார்கள். நடந்த காரியம், காலையிலே உட்கார்ந்த மோசே உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார், மக்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். அதை 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பெருந்திரள் கூட்ட மக்கள் பிரச்சனையோடு மோசையை தேடி வர ஆரம்பித்தார்கள். ஆனால் மோசே உட்கார்ந்து அதுக்காக பதில் சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் இதை கவனித்த மோசேயின் மாமன் எத்திரோ அவர் உடனே ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை என்னவென்றால், நீ இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ உம்மோடு உள்ள மக்களை நீ தெரிந்திடும் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இன்றைக்கு குடும்பங்களிலும் சரி,
குடும்பங்களிலும் அநேகர் தாங்களே எல்லா வேலையும் செய்து கொள்வதுண்டு. சில குடும்பங்களிலே தங்களுடைய சொத்துக்களை கடைசி வரை தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்காமலே சென்று விடுகிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் பிள்ளைகள் அழித்து விடுவார்கள் என்ற பயம். அதே போல அலுவலகங்களில் சரி தானே எல்லா பணியும் செய்கிற மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஊழியர்களில் சரி தாங்களே எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற ஒரு காரியம் உண்டு. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நாமெல்லாம் ஆண்டவருடைய உக்கிரானக்காரர். நாமெல்லாம் நம்முடைய ஆண்டவரால் இந்த உலகத்திலே பொறுப்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். அவர் தந்த ஊழியத்தை நிறைவேற்ற, அவர் தந்த குடும்பத்தை நாம் உண்மையாய் உத்தமமாய் நடத்துவதற்கு ஆண்டவர் நம்மை நியமித்திருக்கிறார். நாம் இந்த நியமிக்கப்பட்ட நாம் இதனுடைய உரிமையை நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. நான் தான் எல்லாம் என்று சொல்லக்கூட, எல்லாம் ஆண்டவருடையது. வேதம் சொல்லுகிறது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்கிறது. கர்த்தருடையதை நிர்வகிக்கும்படியாக, அதாவது அதை மேலாண்மை, அதாவது மேனேஜ் பண்ணுவதற்கு நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவேதான் நாம் பார்க்கிறோம், ஆதியாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் மனிதனை படைத்தவுடன் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டவர் மனிதனை காக்க பண்படுத்த வைக்கப்பட்டான். அவருடைய படைப்பை காப்பதற்கு வைக்கப்பட்டான். இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கும் உலகத்தை ஆண்டவர் சொன்ன வழியிலே நடத்துவதற்கு தான் நாம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இன்று நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இன்றைக்கு உக்கிரானத்துவம் என்று சொல்லப்பட்டது ஆங்கிலத்தில் ஸ்டூவர்ஷிப், ஒரு உக்கிரானக்காரர். நாம் எல்லாரும் உக்கிரானக்காரர். அதாவது ஆண்டுடைய வளத்தை நாம் மேலாண்மை செய்ய படைக்கப்பட்டவர்கள், அதற்காகவே அழைக்கப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மோசே அறியாமல் தானே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார். இந்த வேளையிலே அவருடைய உக்கிரானத்துவத்தை இந்த இடத்துல எத்தனோ எடுத்துச் சொல்கிறார். நீ ஒரு மிகவும் பொறுப்புள்ளவராய் இப்பொழுது நடக்க வேண்டும். நீ மாத்திரம் இப்படி இருந்தால் மக்கள் சோர்ந்து போவார்கள். உம்முடைய பணியும் என்ன சேர்ந்து அது நிறைவடையாது, மக்கள் நெருக்கப்பட்டு விடுவார்கள். எனவே நீ செய்ய வேண்டிய காரியம் என்று சொல்லி அவருக்கு கற்றுக் கொடுத்தது. ஆங்கிலத்திலே ஸ்டூவர்ட். இந்த ஸ்டூவர்ட் என்ற வார்த்தைக்கு உள்ள ஒவ்வொரு எழுத்துக்குரிய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். அந்த வேத பகுதியில் அப்படியே அது விளக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து நாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, முதலாவது 21ஆம் அதிகாரத்திலே ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எத்ரோ சொல்லுகிற காரியம் ஷேர் யுவர் லீடர்ஷிப். முதலாவது, உன்னுடைய தலைமத்துவத்தை பகிர்ந்து கொடு, அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடு, அப்பொழுது பிரச்சனைகள் தீரும் என்று சொல்கிறார். அப்போ இந்த யாரோடு இதை ஷேர் பண்ண வேண்டும்? ஷேர் அண்ட் செலக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். முதலாவது, அதை யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியமானது. எஸ் என்ற வார்த்தைக்கு ரெண்டு காரியமாக காணப்படுது. ஒன்று ஷேர், இன்னொன்று செலக்ட். இந்த இடத்துல அவர் தெரிந்தெடுக்கிறார். யாரை தெரிந்தெடுக்க வேண்டும்? இதே போல ஒரு சம்பவம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 6ஆம் அதிகாரத்தில் நடைபெறுகிறது. அங்கே பேதுரு பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பேசுகிறார். இங்கே மோசே எத்திரோவிடம் ஏவப்பட்டு அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். முதலாவது, முன் மனமோ வந்து தன்னுடைய தலைமத்துவத்தை, தன்னுடைய பணிகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அதை தான் அவர் அழைக்கிறார். அது யாரோ, அதுதான் ரொம்ப முக்கியமானது. சும்மா இந்த உலகத்தில் பகிர்ந்து கொள்வது என்பது, அதாவது தலைமைத்துவ பணிகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது என்பது மிக முக்கியமானது. இவர்கள் யாரோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள்? தேவனுக்கு பயந்தவர்கள், உண்மையுள்ளவர்கள், பொருளாசையை வெறுக்கிறவர்கள், திறமையுள்ளவர்கள். 4 விதமான மக்களை இங்கே வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தெரிந்தெடுக்க சொல்கிறார். நம்முடைய ஒரு திரள் கூட்டத்திலே ஒரு தெரிந்தெடுப்பதன் அவசியம். யாரை? தேவனுக்கு பயந்த வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், பொருளாசை இருக்கக்கூடாது, கடைசியாக திறமையா இருக்கணும். அவர்களை தான் அவர் ஏற்படுத்தும்படியாக சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்ப பொறுப்புகளிலும் சரி, நம்முடைய காரியங்களிலும் சரி, ஆண்டவர் முதலாவது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் நம்முடைய பணிகளை, நம்முடைய தலைவருடைய பொறுப்புகளை எல்லாம் நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதில் மிக முக்கியமானது, நாம் நமக்கென்று உதவி செய்வதற்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த உலகத்தை யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி பழைய பாடு அருமையை சொல்கிறது. புதிய பாடிலோ பேதர் அருமையை இன்னும் ஆழமாய் சொல்கிறார். பரிசுத்தவர்கள் சொல்கிறார், பரிசுத்தாவியில் நிறைந்தவர், விசுவாசத்தில் நிறைந்தவர்கள் என்று
விசாரிப்பு செய்வதற்கென்று அவர்களை அப்போ ஆண்டவர் இவர்களை தெரிந்தெடுக்க சொல்கிறார். இன்றைக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பணிகளை செய்வதற்கு நாம் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறோமா? சில குடும்பங்களிலே வேதனையான சம்பவம், தன் காரியங்களை தன் மனைவிடத்தில் சொல்லாத எத்தனை ஆண்கள் உண்டு? தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை தன் மனைவிடத்தில் தெரிவிக்காமல் செய்த எத்தனை ஆண்கள் உண்டு? எத்தனை பெண்கள் தங்களுடைய வீட்டில் நடப்பதை தன் கணவனிடத்தில் சொல்வதே இல்லை? ஏன் இதை பகிர்ந்து கொடுப்பதில்லை? ஏன் இதில் என்ன இருக்கிறது யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நமக்கு ஆண்டவர் துணையாக, ஆண்டவர் ஏற்ற துணையாக ஒருவருக்கு தந்திருக்கிறாரே. குடும்பங்களை பகிர்ந்து கொள்கிறோமா? குடும்பங்களிலே நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் நாம் இதையெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதிலும் தேவனுக்கு பயந்தவர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள், நம்முடைய ஊழியத்திற்கு உறுதுணையா இருப்பவர்களை நாம் தெரிந்தெடுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. இது இன்றைக்கு உக்ரானக்காரனுடைய மிக முக்கியமான பொறுப்பு. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்தவுடன் 12 சீடர்களை தெரிந்தெடுத்தார். நம்மோடு இருக்கவும், தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், வியாதிகளை சொஸ்தமாகவும், பிசாசுகளை துரத்தவும் அவர்கள் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். ஏன் இயேசு ஒருவராய் செய்து முடித்திருக்கலாமே? ஏன் 12 பேரை பெற்றெடுக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து அவர்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர்களை தெரிந்தெடுக்கிறார். இன்னைக்கு நாம் நம்மோடு உள்ளவர்கள் நம்புவோம், அவர்களை உருவாக்க பிரயாசப்படுவோம். இந்த இடத்துல முதலாவது தெரிந்தது, அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நீர் அவர்களிலே ஆட்களை தெரிந்தது என்று சொல்கிறார். தெரிந்தெடுத்து விட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றார்? அவர்களை உருவாக்க வேண்டும். எப்படி உருவாக்க வேண்டும்? முதலாவது எழுத்து எஸ், ஷேர் அண்ட் செலக்ட். இரண்டாவது டீச், கற்பித்து கொடுக்க வேண்டும். எதை கற்பித்து கொடுக்கணும்? இவரோடு தான், மோசேயோடு தான் ஆண்டவர் வனாந்திரத்தில் பேசினார், உச்சரியில் பேசினார், பலமுறை பேசியிருக்கிறார். இப்போ ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய வழியை, கட்டளைகளை பற்றி தெரிந்தவர் மோசே. இந்த மோசே இப்பொழுது கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறார். அநேக சித்த மருத்துவத்திலே அநேக காரியங்களை நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை. அநேக காரியங்களை அவர்களுக்கு மறைத்து வைத்து விட்டார்கள். அநேக கலைகளை அநேகர் சொல்லிக் கொடுப்பதில்லை. அதை ஏன் சொல்லிக் கொடுப்பதில்லை? நான் என்னோட போய்விட்டோம். ஒருவேளை அவர்கள் சந்ததி இருந்தால் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், சந்ததி இல்லை என்றால் அதுவும் செய்வதில்லை. இந்த இடத்துல மோசே தேவனோடு பேசி பெற்ற கற்பனை பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு, கற்பித்துக் கொடுப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அதைதான் நாம் அருமையாக 20ஆம் வசனத்தில் சொல்லும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி என்று சொல்லப்பட்டது. அப்போ நாம் இந்த காரியத்தை நாம் 20ஆம் வசனத்திலே பார்க்கலாம். 20ஆம் வசனம் சொல்லப்பட்ட கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி என்று சொல்லுகிறார். அப்பொழுது கற்பித்துக் கொடுக்கிறார். தான் கற்றதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக நாம் ஒரு இடத்திலே பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஸ்டூவர்ஷிப்பில் 3வது எழுத்து இ, அது எக்யூப், பழக்க வைக்க வேண்டும். எதிலே பழக்க வைக்க வேண்டும்? வேதத்தில் அடுத்ததாக 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். அப்போ இதுவரை அவர்களுக்கு தெரியாத காரியங்களையெல்லாம் அவர்களுக்கு பழக்கப்படுத்த சொல்லுகிறார். வார்த்தையிலே கேட்டவைகளை வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு பழக்கப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் மற்றவர்களை பழக்க வைக்க வேண்டியவர்கள். அவர்களுக்கு என்ன பழக்க வைக்க வேண்டுமோ அதை நாம் சரியாய் பழக்க வைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நடக்க வேண்டிய வழியும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் அதை பழக்க வைக்க வேண்டும். ஏனால் தெரியாத காரியம் ஏராளம் இருக்கிறது. தெரியாதவைகளை நாம் பழக்க வைக்க வேண்டும். ஆனால் பாவங்கள் எல்லாவற்றையும் எளிதாய் பழகிக் கொள்கிறார்கள். ஆனால் பரிசுத்தமான ஆண்டவருடைய காரியங்களிலே நடக்க வேண்டியது மிக முக்கியமே. அதிலே நாம் பழக்க வைக்க வேண்டுமே. பெற்றோர்கள் பிள்ளைகளை பழக்க வைக்க வேண்டும். நன்கு ஆண்டவருக்குள்ளே வளர்ந்தவர்கள் மற்றவர்களை பழக்க வைக்க வேண்டும். இது நம்முடைய ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எனவே நாம் மற்றவர்களை எக்யூப் பண்ணுவோம். இந்த சமுதாயத்திலே மற்றவர்களை நாம் பழக்க வைப்போம். ஆண்டவரை தேடுவதற்கு, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களை பழக்க வைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக 4வது காரியம், இதில் சொல்லப்படுகிறது W என்ற எழுத்து, அது ஒர்க் டுகெதர். அதை நாம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய காரியங்களை யாவும் இடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்களை யாவையும் தாங்களே தீர்த்து கொள்ளட்டும்.
இப்பொழுது ஒரு ஒற்றுமையோடு செயல்படுகிற தன்மையை பார்க்கிறோம். அந்த அதிபதிகளாய் ஏற்படுத்தப்பட்டவர்களோடு சேர்ந்து உழைக்கும்படியாய் சேர்ந்து செயல்பட விரும்புகிறார். ஒருவேளை அவர்களுக்கு அனுபவம் குறைவு, அவர்களுக்கு சில காரியங்கள் தெரியாதிருக்கலாம், ஆனால் அவர்களோடு சேர்ந்து உழைக்க இந்த மோசே முற்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய திறமையோ அனுபவத்தையோ மையப்படுத்தாதபடி சேர்ந்து உழைத்து மக்களை கானானுக்கு கொண்டு செல்ல வேண்டும், மக்களின் இம்மைக்குரிய பிரச்சனைகள் அனுதின பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் சேர்ந்து உழைக்கிறார்கள். இன்னைக்கு நாம் சேர்ந்து உழைக்கிறோமா? குடும்பத்தின் காரியங்களுக்காக சேர்ந்து உழைக்கிறோமா? சேர்ந்து நாம் திருச்சபை நன்மைகளுக்காக உழைக்கிறோமா? நம் சமுதாயத்திலே காணப்படுகிற தீமைகள், பாவங்கள், அசுத்தங்கள் போக வேண்டுமானால் சேர்ந்து உழைக்க வேண்டும். சிலருக்கு திறமை இருக்கும், சிலருக்கு திறமை இருக்காது, சிலருக்கு நல்ல அனுபவம் இருக்கும், சிலருக்கு அனுபவமே இருக்காது. ஆனால் சேர்ந்து உழைக்க வேண்டும். ஏனென்றால் சேர்ந்து உழைக்கும் போது சிறிய காரியங்களை அனுபவம் இல்லாதவர்கள் தீர்த்து விடுவார்கள், பெரிய காரியங்களை அனுபவம் உள்ளவர்கள் தீர்த்து விடுவார்கள். எனவே சேர்ந்து உழைக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், ஏ என்ற எழுத்து, ஸ்டீவர்ட் என்ற வார்த்தையிலே ஏ என்ற எழுத்து என்னவென்றால் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நாம் அதை குறித்து நாம் 21ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில ஏற்படுத்தும் 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அப்படியே உடனே சொல்லுகிறார். 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான், ஏற்படுத்தினான். இதற்காக தாமதிக்கவே இல்லை. தாமதம் கீழ்ப்படியாமையின் ஒரு காரியம். தாமதிக்கவே இல்லை. ஏனென்றால் இது மக்களின் பிரச்சனை, சீக்கிரமாய் தீர்க்கப்பட வேண்டும், சீக்கிரமாய் எல்லாம் செயல்பட வேண்டும். எனவே உடனே ஏற்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இன்னும் செய்யப்படாமல் இருக்கிறது, அதை உடனே செய்வோம், உடனே அரேஞ்ச் பண்ணுவோம். அதற்கு உடனே அரேஞ்ச், ஏ என்பது அரேஞ்ச், உடனே அரேஞ்ச் பண்ணுவோம். இதற்கு இன்றைக்கே செயல்படும், இன்றைய தீர்மானத்தோடு செயல்படும். ஏனென்றால் நம்முடைய காலங்கள் எப்பொழுது எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. எனவே ஒவ்வொன்றையும் துரிதமாக செய்ய அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக என்ன எழுத்து என்றால் ஆர் என்ற எழுத்து, ரிமைன் இன் காட்ஸ் பிரசன்ஸ். 19ஆம் வசனத்திலே இதை குறித்து அருமையாக எத்துரோ அவருக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நீர் தேவனோடு மக்களுக்காக தேவ சந்நிதியில் இருக்கும், தேவ சந்நிதியில் இருக்க வேண்டும். மோசே தேவ சந்நிதியில் அழைக்கப்பட்டார். இதே போலதான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 6ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் பேதுரு சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொல்லுகிறார். இந்த சீசர்கள் அந்நாட்களிலே செய்ய வேண்டியதை சரியாய் செய்த தேவனோடு இருந்தார்கள். தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது, பரிசுத்த வல்லமை வெளிப்பட்டது. இந்த இடத்துல மோசே தேவனோடு இருக்கதான் அழைக்கப்பட்டார். மக்களோடு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது அவசியம்தான். அதிலும் மிக முக்கியமானது தேவனோடு இருப்பதற்கு ஒருவர் வேண்டும். தேவனோடு இருந்து தேவனுடைய வழிநடத்தலை பெறுவதற்கு ஒருவர் வேண்டும். எனவே மோசே தேவனோடு இருந்தார். இன்று நாம் கர்த்தருடைய நாள் ஆலயத்துக்கு வர முடியவில்லை என்று சொல்லி வீட்டில் இருக்கிறோம். வீட்டில் இருக்கிற நிறைய தூங்கி கொண்டிருந்தா சரியல்ல. ஆண்டவர் பார்க்கிறார். சரி, ஆலயத்தில் ஆராதனை வெளியே போய் சுத்தலாமா என்று சொல்லி வெளியே சுத்துவதும் தவறு. வீட்டிலே இருந்து நாம் ஆராதிக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். தேவனோடு இருக்க வேண்டிய நேரம் என்று தேவனோடு தான் இருக்க வேண்டும். அவரோடு இருப்போம், இயேசுவோடு இருப்போம், இயேசு நம்மோடு இருப்பார். அப்படி வல்லமை வெளிப்படும். மோசையை பார்க்கிறோம். அதற்கு பிறகு 19ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லப்படும். 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே, அதாவது எகிப்திலிருந்தவர்கள் புறப்பட்ட 3ஆம் மாதம் 1 தேதியிலே தேவனோடு இருக்க ஆரம்பித்தார். தேவ கட்டளையை கற்றுக்கொண்டார், தேவனை ஆராதிக்கிற முறைமையை கற்றுக்கொண்டார். மக்களுக்கு சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ப வழிமுறைகள் எல்லாம் தேவனிடம் கற்றுக்கொண்டார். அப்போ தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதற்கு ஒரு ஆள் வேண்டும். எனவே தான் மோசே தேவனோடு ஜனங்களுக்காக இருக்க அழைக்கப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக தேவனோடு எவ்வளவு நேரம் நாம் இருக்கிறோம்? எவ்வளவு நேரம் தேவனோடு இருக்கிறோம்? அவரோடு இருந்தால் அவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் இன்றைக்கு அவசியமானது. கடைசியாக டெவலப் த ஃபியூச்சர் லீடர்ஸ். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களை உருவாக்காமலே போய்விடுவார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்க வேண்டும், சீசியை உருவாக்க வேண்டும். இவ்விடத்திலே இந்த ஸ்டீவர்ட் என்பவர்
வருங்கால தலைவர்களை வளர்க்க வேண்டும், உருவாக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல இவர் என்ன சொல்வார்னா 25 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான். இதைதான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். இந்த உலகம் இன்னைக்கு வருங்கால தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. வருங்காலத்துக்கு நாம் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்? நம் சிறு குழந்தைகளை வருங்கால தலைவர்களாய் தலைவிகளாய் உருவாக்கி கொண்டிருக்கிறோமா? அவர்களை அப்படிப்பட்ட வழியிலே நாம் அவர்களை டெவலப் பண்றோமா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்திலே நாம் வாழ்நாள் முழுவதும் இன்னும் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சிலரையாவது நாம் ஆண்டவருக்காக எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டுமே. அதுதான் மிக முக்கியமானது. சீஷர்கள் அவர்களுக்கு பின்பாக ஆட்களை எழுப்பினார்கள். இன்னைக்கு நாமும் அதே போல எழுப்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை சீஷர்களை உருவாக்கி இருக்கிறோம், எத்தனை சீசைகளை உருவாக்கி இருக்கிறோம், வருங்காலத்துக்கு எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி விட்டோமா? நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி விட்டோமா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் எப்படி வாழ்கிறார்கள் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நிலைமை மிக பின்தங்கி இருந்தால் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். இந்த அருமையான வேளையிலே உக்ரானத்துவத்தை நாம் தியானித்தோம். ஒரு உக்ரானக்காரர் எப்படி இருந்தார், மோசே எப்படி இருந்தார், அவர் எப்படி உருவாக்கினார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எப்படி தங்களுக்கு பின் மக்களை உருவாக்கினதை அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தோமே. அவர்கள் மூலம் நடைபெற்ற காரியம் என்னவென்றால், மோசே அவ்வளவு திரள் கூட்டத்தை வழிநடத்தி சென்று 40 ஆண்டுகள் வழிநடத்தி சென்று கானானுக்கு நேரே கொண்டு விட்டார். அது ஆண்டவருடைய பலன். ஆண்டவருடைய இந்த தீர்மானத்தின்படி அவர் செய்தபடியினாலே அவர் நடத்தினாரே. இன்னைக்கு நாம் அநேக காரியங்களை ஆரம்பித்து செய்து முடிக்க முடியாமல் இருக்கிறோமே. அநேக காரியங்கள் இன்னும் நாம் முடிக்க முடியாமல் கிடக்கிறோமே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு என்ன சொல்றாருன்னா, இந்த காரியம் நடந்தவுடன் வேதம் அருமையாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே இப்படியாக நாம் 7ஆம் வசனம் பார்க்கிறோம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியரில் அநேகரும் விசுவாசத்தை கீழ்ப்படிந்தார்கள். எவ்வளவு அருமையான காரியம்! எருசலேம்னா இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பின ஒரு பட்டணம். எருசலேமில் தான் உள்ள ஆசாரியர்கள் இயேசுவுக்கு விரோதமாய் அதிகமாய் எதிர்த்தார்கள். இயேசுவை கொலை செய்வதற்கு அவர்களே காரணமாயிருந்தார்கள். ஆனால் இந்த இடத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. எப்பொழுது நாம் தேவனோடு இருக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது தேவ வல்லமை வெளிப்படும். எப்பொழுது தேவன் நமக்கு தந்த பணிகளை, தலைமைத்துவ பணிகளை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து மற்றவர்களை அதற்கென்று நாம் உருவாக்கி அவர்களை பழக்குவித்து அவர்களோடு சேர்ந்து நாம் உழைக்கும் போது தேவராஜ்யத்தின் பணி இன்னும் தீவிரமாகும். சுவிசேஷ பணி இன்னும் தீவிரமாகும். இன்னும் ஏராளமான மக்கள் விடுதலைக்காய் காத்து கிடக்கிறார்கள். ஏராளமான மக்கள் தேவையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காக சேர்ந்து உழைப்போம், சேர்ந்து ஜெபிப்போம். இந்த நாளிலே நம் தேசத்திலே மாற்றத்தை ஆண்டவர் தருவார் என் நம்பிக்கையோடு சேர்ந்து ஜெபிப்போம். அமைதியாய் இல்ல, வீட்டிலே ஆண்டவரை நோக்கி நம்முடைய வாயை விரைவாய் திறந்து அவரை நோக்கி கூப்பிடுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வாராக. நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய ஆண்டவருக்காக மாபெரும் தலைவர்கள் நம் தேசத்திற்கு எழும்புவார்களாக. நம் தேசத்தின் மருத்துவ பணிக்காக, அரசு பணிகளுக்காக, அரசியல் தலைவர்களாக நம் குடும்பங்களிலே இருந்து ஆண்டவர் நம்மிலே எழுப்புவாராக. நம் தேச நலனுக்காக உழைக்கிற ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்குவோம். இதுவே நம்மை விழுந்த கடமை. இந்த உணர்வோடு நாம் சேர்ந்து செயல்படுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணி தீவிரிக்கட்டும். அவர் வரும்போது நம்மையும் அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். நாம் ஆயத்தப்படுத்தினவர்களோடு நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். அவருடைய நாமம் மைப்படுவதாக. ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. ஆராதனைக்கு எங்கள் 384, கீதங்கள் கீர்த்தனைகள் 388. ஆராதனைக்கு எங்கள் 384, கீதங்கள் கீர்த்தனைகள் 388. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு என்ற பாடல்.
எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே, உங்களை அல்லவோ உண்மை வேதம் காக்கும் உயர் வீரரென பக்தரோதுகிறார். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே, ஆயிரத்தொருவர் ஆவிரல்லோ நீரும் அதை அறிந்து துதி செய்குவேன். ஆயிரத்தொருவர் ஆவிரல்லோ நீரும் அதை அறிந்து துதி செய்குவேன். தாயினும் மடங்கு சதம் அன்புடைய சாமி இயேசுவுக்கே தயம் தந்திடுவீர். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே, கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கல்விறக்கவே. கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கல்விறக்கவே. பல்வாழியாலையும் பாதை காப்பேனோரே, பாரிந்து திருப்பல் நீந்தம் பார்த்திடுவே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே, தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தலைப்பதல்லோ தகுந்த கல்வி. தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தலைப்பதல்லோ தகுந்த கல்வி. குணமும் பாவசெய்யாவும் மறந்தோட பார்ப்பனுங்கள் பாரமன்றும். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே, சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூயர் நீங்களே தூயர் வீரரே. சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தூயர் நீங்களே தூயர் வீரரே. கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நீரை வசனம் கட்டிடுவே. எங்கும் புகழ் ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே, எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர்வாலிபரே. ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் பிள்ளைங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நேர இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் எங்களை விலக்கி காத்து வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. எண்ணி முடியாத நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்து வருகின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கும்படியான சிராக்கியத்தை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் உக்ரானத்துவத்தை கணக்கை ஒப்புவிக்க வேண்டியவர்கள் என்பதை நீர் கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். மோசேயினுடைய வாழ்க்கை பயணத்திலே சிறப்பாக அவருடைய மாமனார் மூலமாக எத்திரோ மூலமாக ஒரு சிறந்த ஒரு நிலையிலே உக்ரானக்காரர்களாக ஆண்டவரே உருவாக்கும்படியாக நீர் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தின காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்களும் உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், உம்மால் போதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் உமக்கென்று சாட்சியை வாழ்ந்திருக்கும்படியாக அநேகரை நீதிக்குட்பட்ட நட்சத்திரமாய் ஜொலிக்கவும் அநேகரை உருவாக்கவும் இந்த உலகத்திலே நீர்களுக்கு பலம் தர வேண்டும் என அர்ப்பணிக்கிறோம்.
அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் வரும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய உக்ரான கணக்கை ஒப்புவி என்று சொல்லி எங்களுக்கு நீர் ஆண்டவரே அழைப்பு கொடுப்பீர். அந்த நாளிலே நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு இந்த உலகத்திலே நாங்கள் சிறப்பாக எங்கள் உக்ரான கணக்கை நாங்கள் சரியாய் செய்யத்தக்கதான கிருபைகளை தாரும். நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். மோசே தேவ சமூகத்திலே காத்திருந்தது போல ஆண்டவரே அவனமாக நாங்களும் உடைய சமூகத்திலே காத்திருக்கவும் உடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கவும் இது சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக வாழ்வதற்கு கிருபைகளை தாரும். நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலும் உடைய தூய வார்த்தை வழியாக எங்களோடு பேசினீர் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாம மகிமைக்காக நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்க பலன் தாரும். இந்த பரிசுத்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஆசீர்வாதமான ஊற்றினாலே இன்னும் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக கெஞ்சரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே வல்லமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு நாட்களிலும் ஆண்டவரே இந்த லாக்டவுன் காலங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் மேன்மைகளை தாரும். இன்னும் உறுதியாய் விசுவாசிக்கிறதுக்கு கூடிய பலனை தாரும். விசுவாசத்தை ஆண்டவரை இழந்து போகாதபடிக்கு நல் உறுதிப்பட்டவளாய் வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலை அடையவும் ஆண்டவரே அந்தவர்களுடைய விடுதலைக்காக உழைக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையின் நண்பர்கள் ஆண்டவரை இன்னும் அரசியல் தலைவர்கள் எல்லாருக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவக்கரம் கொடுத்து வழி நடத்தட்டும். அன்று பாதிக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் நன்மைகளை தாரும், பலனை தாரும் ஐயா. ஆண்டவர் விடுதலை வாழ்வை தாரும். உடைய தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை கடந்து செல்லட்டும். ஆண்டவரே இசைக்கல் தீர்க்கத்தில் சொல்வது போல கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்பட்டு செல்லுகிறது. அந்த ஊற்று செல்லும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும் என்று சொல்வது போல கர்த்தாவே ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து அந்த ஊற்று கடந்து செல்லட்டும். ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் கையிட்டு சென்ற பிரயாசங்கள் ஆண்டவரே பற்பல தொழில் காரியங்கள் ஒவ்வொருடைய உழைப்பையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேன்மைகளை காண செய்யும். கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றும். அந்த வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாய் காணப்பட கிருபைகளை தாரும். அன்பின் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை சார்ந்தவர்கள், எங்கள் பகுதியை சார்ந்தவர்கள், வெளி மாநிலங்களில் இருக்கிறவர்கள், வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எங்கிருந்தாலும் உடைய பிள்ளைகள் உடைய அன்பிலே ஆண்டவர் சாட்சியாக இருக்க கிருபைகளை தாரும். உங்கள் பாதுகாக்கப்பட கிருபைகளை தாரும். ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகள் போக வரத்தக்கதான கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே ஆனால் இன்னும் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் யார் யாரெல்லாம் நல்ல நன்மைகளை எதிர்பார்த்திருக்கிறார்களோ கர்த்தருடைய முகங்களை பிரகாசிக்க செய்யும்படியாய் நன்மையினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஊழியர்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சரிக்கிறோம். வீடுகளிலே ஆண்டு கூடி ஜெபிக்கிறவர்கள், வீடுகளிலே குடும்பமாக ஆண்டவர் நோக்கி பார்க்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடைய நன்மையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தூய மார்க்கு ஆலயத்தின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக ஆண்டவரே திருச்சபையின் வளர்ச்சிக்காக கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கணம் ஜேகே பெஸ்ட் மல்டிபர்பஸ் காக முக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். அந்த கட்டிட பணிகளையும் ஆசீர்வதித்தருளும். அந்த கொடுக்கிற மக்களை எழுப்பி தாரும். உடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த பகுதிகளிலே மிஷனரிகள் வந்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி ஆண்டவரே திருச்சபையில் உருவாக்கினார்கள். ஆண்டவரே திருச்சபையில் இன்னும் பக்தி விருத்தியிலே ஆண்டவருக்கு சாட்சியாய் இந்த உலகத்தில் ஜீவிக்க பலன் தாரும். காத்துக்கொள்ளும். பாரத தேசத்தை ஆசீர்வதியும். எல்லைகளிலே பாதுகாப்பை தாரும். வட இந்திய பகுதிகளில் வெட்டுக்களினுடைய அத்தனை தொந்தரவுகளை மாற்றி ஆண்டவரே வெள்ளாண்மை மூலமாக ஆண்டவரே சிறப்பாக ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அகில உலகத்திற்காக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை தாரும். அகில உலக திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் மகிமைப்படும்படியாக இருமுக்கென்று சாட்சியை வாழ கிருபைகளை தாரும். இந்த கிறிஸ்டியானவர் சேரத்தின் அனைத்து சபைகள், சபை ஊழியர்கள், சபை ஆண்டவரே விசுவாசிகள், ஆலய பணியாளர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உமக்காக இன்னும் பயன்படவும், இன்னும் உமக்காக உழைக்கவும், உடைய நாம மகிமைக்காக சாட்சியாய் ஜீவிக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட
இன்றும் என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் மதாவியோடு